கண்டேன் காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. ஐயோ அம்மா, உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லம்மா? உங்களுக்கு எதுவும் இல்லைல்லம்மா? வண்டி ஓட்டினது யாரு, நீங்களா? ஆமா ஆமா தம்பி. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் சில புதுசா வண்டி ஓட்ட கத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல தம்பி, எனக்கு 25 வருஷம் சர்வீஸ் இருக்கு தம்பி. ஏன் தம்பி அப்படி கேக்குறீங்க? அப்புறம் என்னங்க, உங்களால வண்டியை பார்த்து விட தெரியாது? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் இங்க என்ன நடந்திருக்கும் தெரியும்ல. என்ன ஆச்சு? வேதா இவ்வளவு அமைதியா நிக்கிறோம். இந்த பையனுக்கு இவ்வளவு கோவப்பட்டு இருக்கோம். என்ன நடந்துன்னு தெரியலையே. என்ன கேட்கறது புரியலையா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்ததும் இங்க என்னதான் நடந்திருக்கும். அப்படி ஏதாவது நடந்திருந்தது நான் உங்களை சும்மா விட்டுக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. ஐயோ தம்பி, அது அது வந்து நான் குடிச்சிருக்கீங்களா? அது அது வந்துப்போ அது போகட்டும். இப்ப எதுக்கு சைட்டுக்கு வந்தீங்க? அது தம்பி, செங்கல் லோடு அடிக்கணும் நாங்க, அதான்ப்பா வந்தேன். பட்ட பகல்ல குடிச்சிட்டு லோடு அடிக்க வந்திருக்கீங்க, அப்படிதானே? அது அது வயசுல பெரியவரா இருக்கீங்கன்னா என் கோவத்தை உடக்கிட்டு இருக்கேன். கண்மூடித்தனமா குடிச்சிட்டு பட்ட பகல்லாம் லோடு அடிக்கிறதுக்காக லாரி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. உங்களால இங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கணும், அப்புறம் இருந்திருக்கும். நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. தம்பி, நான் பண்ணது தப்புதான்ப்பா. அது அது நாங்க கொஞ்சம் களைப்பா இருந்தோமா, அதனாலதான். அம்மா, வேதம்மா, எங்க மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, ஏதோ தெரியாம பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு வேற கேக்குறீங்களா? உங்களாலும் பட்டாலும் பேரன் ராஜாதிராஜன் என்று பல தேசம் நீயும் வென்று வரவேண்டும் கண்மணி, வெற்றி வேலின் பிள்ளை நீ. அதான் நான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டேன்ல. சும்மா நீ பாட்டு வயசுக்கு மரியாதை இல்லாம என்ன எதாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன். மேடம், இதெல்லாம் சரியில்லை, பாத்துக்கோங்க மேடம். நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு தான் கேட்டுட்டேனே. இன்னும் நான் என்ன மேடம் பண்றது? யோ, நான் வயசுக்கு மரியாதை கொடுத்துதான் அமைதியா வாயில பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீ இப்ப பண்ண காரியத்துக்கு உன்னை இங்கேயே கொண்டுட்டு இருக்கேன், பாத்துக்க. இவ்வளவு பண்ணிட்டு திமிரவ பேசிட்டு இருக்கான். என்னப்பா, அதான் அந்த அம்மாக்கு எதுவும் ஆகல. என்னமோ அந்த அம்மா மேல லாரி ஏற்றி மோதி இங்கேயே போய் சேர்ந்துட்ட மாதிரி பேசுறேன். என்ன சொன்ன? அதான் அந்த அம்மா உயிரோடு தானே இருக்கு. என்னமோ போய் சேர்ந்துட்ட மாதிரி பேசிட்டு இருக்கேன். என்னையா சொன்னா? நீ பொண்ண குறையத்துக்கு மேல கை வைக்காம வாயில பேசிட்டு இருந்த தெரியுமா? என்ன சொல்லணும்? இதுக்கு மேலே உன்னை சும்மா விடக்கூடாது. ஒண்ணு தம்பி, இங்க பாரு, கை வைக்கிற வேலை வச்சுக்காத. வலிக்குது, சொன்ன கேளு. விடுப்பா. விடுறியா இல்லையா? என்ன விடவா? நீ பொண்ண காரியத்துக்கு உன்னை அடிச்சே கொள்ளணும். அடிச்சு கொண்டாதான் என் மனசு ஆகும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு திமிரவ பேசிட்டு இருக்கான். வயசுல பெரியவராஜன் தான் அமைதியா இருந்தேன். இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியாது. மாறன், மாறன் சொன்ன கேளு. மாறன், அவர் விடு. மாறன், சொல்றேன்ல. வேதா, வேதா, வேதா. சிவா, சிவா, நீங்க பாவீங்க. என்ன வேதா, நான் வந்தது தெரியாதா? சரி, அதை விடு. இங்க பாரு வேதா, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ இதை பார்த்துட்டு அமைதியா இருக்க. மாறன் நிறுத்த சொல்லு. அங்க பாரு, அவர் வயசானவர். ஏதாவது ஆயிட போகுது. ஒன்னு கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா மாறனுக்கு தான் ப்ராப்ளம். அது கொஞ்சம் நிறுத்த சொல்லு. ஆமாண்ணா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இதனால நான் அமைதியா இருந்தேன். மாறன், மாறன், ஸ்டாப் இட். மாறன், நான் சொல்றேன், நிறுத்து. மேடம், நீங்க அமைதியா இருங்க. இவனை மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாது. இவனெல்லாம் மாறன், இங்க என்ன நடந்தது? எதுக்காக இப்ப நீ அவர் அப்படி அடிச்சிட்டு இருக்கான்? இங்க பாரு, எது வந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். இப்படி எல்லாம் கை நீட்டக்கூடாது, தப்பு. சார், இங்க என்ன நடந்தது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது? என்ன விட அதிகமா நீங்க தான் கோவப்படுவீங்க. இங்க பாருங்க சார், இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. நான் வயசுல மூத்தவராச்சும் தான் அமைதியா இருந்தேன். இனிமேல அமைதியா இருக்க முடியாது. இப்போ மேடம் பார்த்து இந்த வார்த்தை சொன்னாலும் இதுக்கு மேல நான் சும்மா இருக்கக்கூடாது. சின்னையும் உன்னை விட்டுருவான் நினைச்சிட்டு இருக்கான். ஒண்ணு மாறன், ஸ்டாப் இட். ஐசன், நான் சொல்றேன், வேதா சொன்னா கேட்பல. மேடம், இல்ல மேடம், இவர் பண்ணது. அவர் அப்படி என்ன பெருசா பண்ணிட்டாரு? எதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருது? மாறன், வாட் ஹேப்பன்? என்ன இங்க நடந்தது? சார், மேடம் சைட் விசிட்டுக்காக வந்தாங்க. மேடம் சைட் விசிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் குடிச்சிட்டு செங்கல் லோடு அடிக்கிறதுக்கு லோடு அடிக்க வந்திருக்காரு. இவர் குடிச்சிருந்ததுனால வண்டியை கண்ணு மணி தெரியாம டிரைவ் பண்ணாரு. அப்படி பண்ணதுல கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா மேடம் மேல ஏறி இருக்கும். வாட்? என்ன சொல்ற மாறன் நீ? மாறன், நீ சொல்றது உண்மையா? வேதா, மாறன் சொல்றது உண்மையா? அவனு வேதா இப்படி என்ன? சிவா, கொஞ்சம் அமைதியா இருங்க. வேதா என்ன பேசிட்டு இருக்கோம்?
மாறன் பண்ணதான் சாரி. நீ வாலிய விடு. சிவா ப்ளீஸ், நான் பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. மாறன், ஆமா இப்போ நீ கோவப்படுறதுக்கான ரீசன் என்ன? நான் உன்னோட மேடம்ங்கிறதுனாலயா? ஓ, நீ இப்படி ரியாக்ட் பண்ணா எனக்கு உன் பேர்ல ஒரு கியூரியாசிட்டி வரும்னு நினைச்சிட்டியா? மேடம், உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு நான் இப்படிதான் குறுக்கு வழியில முயற்சி பண்ணணும்னு அவசியமே இல்லை மேடம். நான் உங்க ஒருத்தருக்காக மட்டும் யோசிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க நின்றுட்டு இருந்த இடத்துல இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒர்க்கர்ஸ்ல யாராவது ஒருத்தர் நின்றுட்டு இருந்தா அவரோட நிலைமை என்ன, அவருக்கு பின்னாடி இருக்க அவரோட ஃபேமிலி நிலைமை என்ன, அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் இப்படி ரியாக்ட் பண்ணேன். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு தெரியல உங்களை அவர் இப்படி பேசினது அது என்னை ரொம்ப பாதிச்சது. அதனால தான் என்னோட ரியாக்ஷன் இவ்வளோ ஹெவியாக இருந்தது. இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றி எனக்கு எந்த கேரும் இல்லை. வேதா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன பேசணும் புரிஞ்சதா பேசிட்டு இருக்கான்? மாறன் மட்டும் இங்கே இல்லைன்னா இந்நேரம் உன் நிலைமை என்ன இருக்கும்? வேதா, உனக்கு எதனா ஒன்றுனா என்னால் தாங்க முடியுமா? இல்லை வெற்றியால் தான் தாங்கிக்க முடியுமா? என்ன பேசிட்டு இருக்க வேதா நீனா? மாறன் சாரி மாதர். வேதாக்காக உங்ககிட்ட நான் சாரி கேட்கிறேன். பரவாயில்ல சார், நான் நல்லதுன்னு நினச்சி எது பண்ணாலும் அது எனக்கு இப்படி தான் முடியும். என் ராசி அப்படி. இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம். சாரி மேடம். சார் நான் கிளம்புறேன். செல்வா, மேடம் சொல்லுங்க மேடம். அவருக்கு என்ன செட்டில் பண்ண வேண்டியது இருக்கோ அதை ஃபுல்லாக செட்டில் பண்ணி அவரை அனுப்பி விடுங்க. இனி அவர் வேலையில் இருக்கக்கூடாது. அது சாரி, என்கிட்ட ரொம்ப ஓவராக பேசினாலோட அதான் மொத்தமாக ஒன்று தூக்குறாங்க. எப்போ இப்போதான் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். மேடம் அப்படியே செஞ்சிடறேன் மேடம். மாறன் வாங்க. செல்வம், நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் நீங்கள் தானே மேடம் சொன்னீங்க மாறனுக்கு செட்டில் பண்ணி அனுப்ப சொல்லி? நான் மாறனுக்கு செட்டில் பண்ணி அனுப்ப சொன்னேன். நான் சொன்னது அந்த டிரைவருக்கு. என்ன செல்வம், புரிஞ்சுதான் இல்லையா? இன்னும் ஒரு செகண்ட் கூட அந்த ஆள் இங்கே இருக்கக்கூடாது. அவரோட சீட்டை கிழிச்சு அவருக்கு என்ன செட்டில் பண்ண வேண்டியது இருக்கும் கொடுத்து வெளியில் அனுப்புங்க. அம்மா 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 அப்படி மட்டும் பண்ணிடாதீங்கம்மா. அம்மா எது கூடி போதில் இப்படி பண்ணிட்டோமா, மன்னிச்சிடுங்கம்மா. இனிமே அப்படி பண்ண மாட்டோமா அம்மா, ப்ளீஸ்மா. பண்றதை பண்ணிட்டு இப்போ மன்னிப்பா கேட்டுட்டு இருக்கான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு திமிரா பேசுன நீ. வேதா, நீ எடுத்த முடிவு தான் கரெக்ட். என்ன செல்லம் பார்த்துட்டு இருக்கீங்க? வேதா சொல்லிட்டாளா? வேதா ஒன்று முடிவு பண்ணிட்டான், அதுல இருந்து அவளை மாத்திக்க மாட்டான்னு தெரியும்ல. சரிங்க சார். ஐயா வாங்க, அதான் மேடம் சொல்லிட்டாங்களா, வாங்க. வேதாம்மா மன்னிச்சிருங்கம்மா, ஏதோ இந்த வாட்டி ஏதோ தெரியாதமா பண்ணிட்டோமா, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோமா. செல்வம், உங்களுக்கு என்ன புரியலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஆகணும். அதையும் மீறி அவர் என் கண்ணில் பட்டாரு, உங்க சீட்டு கிளிக்கிற மாதிரி இருக்கும். என்ன? ஐயோ மேடம், இல்ல மேடம். ஐயா வாங்க, அதான் மேடம் சொல்றாங்களா, நீங்க வேற ஏன் வேலைக்கு வள வச்சிருக்கீங்க போல இருக்கு. வாங்க ஐயா. வேதா, இப்போ நீ பண்ணதுதான் சரி. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த ஆள் இங்க இருந்தா என் கையால நானே கொண்டு போட்டுட்டு இருப்பேன். மாறன். மேடம். எங்க போற மாறன்? மேடம் நான் கிளம்புறேன். புரியல. மாறன் இப்போ நீ எங்க கிளம்புறேன்? சாரி சார், என் தன்மானத்துக்கு ஒரு இலக்கு வந்தா அது என்னால் ஏற்றுக்க முடியாது. எப்போ மேடம் என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்களோ, இனிமேல் நான் அந்த இடத்துல இருந்தா அது என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை ரொம்பவே பாதிக்கப்படும். அதனால இனி நான் இங்கே இருந்தால் சரியாக வராது. சாரி சார். சார் வெற்றி கிட்ட சொல்லிடுங்க, எனக்கு இந்த அளவுக்கு வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் என்னால் இதை தக்க வச்சுக்க முடியல. சாரி சார், நான் கிளம்புறேன் மேடம். மாறன். மாறன், உன் வேதா மேடம் சொல்றேன், நில்லு. மேடம் என் கூட கிளம்பு, வீட்டுக்கு போலாம். சிவா கார் எடுங்க. இல்லை மேடம். என் கூட வீட்டுக்கு வான்னு சொன்னேன். வீட்டுக்கு வா மாறன். மாறன், அதான் வேதா சொல்லிட்டால, வேதா பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. நீ வீட்டுக்கு வா. வா மாறன், எதுக்கு இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க? வேதா வா, கிளம்புவோம். தாயிடத்தில் பட்டக்கடன் ஏறாலும் ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிடுவேன் என்னாலும். என்னையே நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா, அது வெளிச்சம் பெற உருகுற நாம் எழுதுவத்தியடா. ஆக மொத்தம் எதுவும் எனது குத்தம் இல்லையடா, அட நிமிந்து பாரு நிலவு கூட சுத்தம் இல்லையடா. மயக்கத்திலே எப்போதும் வாழ்வோம் கலக்கத்திலே, அந்த வானுக்கு 2 தீபங்கள், அவை சூரிய சந்திரரே, தாயோடு தந்தையரே. ஐயோ அக்கா, இப்போ எதுக்கு என் கிச்சனை கூட்டிட்டு வரல? என்ன வேணும் உனக்கு? அபி, நான் உங்க விஷயத்தை கேட்க தான் கூப்பிட்டேன். ஆமா, அத்தை என்ன சொன்னாங்க? அத்தை கோவமா இருந்தாங்க. நீ பத்து சிரிச்சிட்டு போறத பார்த்தா என்னமோ சால்வ் ஆயிட்ட மாதிரி இருக்கே. சொல்லடி, என்னடி சொன்னாங்க அத்தை? சொல்லடி அபி. இதை கேட்க தான் கூப்பிட்டியா? அது அத்தை என்ன சொன்னாங்கன்னா, சொல்லு என்ன சொன்னாங்க? அத்தை ஓகே சொல்லிட்டாங்களா? நீ சீக்கிரம் சொல்லடி, எனக்கு வேற ஆர்வம் தாங்கல. அத்தை ஓகே தானே சொன்னாங்க, சொல்லடி. அது வந்துக்கா, அது அத்தை ஓகே. அபி ரொம்ப இழுக்காதடி, எனக்கு படப்படன்னு இருக்கு.
சொல்லுடி. அத்தை சிரிச்சிட்டு போறத பார்க்கும்போது ஓகே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுடி அபி. அத்தை சிரிச்சிட்டா ஓகே சொல்லிட்டாங்கன்னு அர்த்தமா? உனக்கு தெரியுமா? அத்தை ஒன்றும் ஓகே சொல்லல. அபி என்னடி சொல்ற? அத்தை ஓகே சொல்லலையா? நீ அத்தை சிரிச்சு சந்தோஷமா போனதை பார்த்ததும் அத்தை ஓகே சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன்டி. அபி அத்தை ஓகே சொல்லலன்னு சொல்ற, ஆனா நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸா சொல்லிட்டு இருக்க. உனக்கு கவலையா இல்லையாடி? கவலையா தான் இருக்கேன். ஆனா என்ன பண்ண முடியும்? அத்தை ஓகே சொல்லலையே. அதான் நானும் கவலையா இருந்து என்ன பண்ண முடியும்? அதனால சிரிச்சு சந்தோஷமா இருப்பமே நீ இருந்துட்டேன். அபி என்னடி சொல்ற? ஒரு குழப்பமா இருக்கேன். இப்ப அத்தை ஓகே சொல்லல, ஆனா நீ சந்தோஷமா இருக்க. அங்க அத்தையும் சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க. நீ உனக்கு கவலையா இல்லையாடி? இப்ப வெற்றி கூட நீ எப்படி செய்யறது? எனக்கு ஒன்றும் புரியலையடி. நம்ம எங்க இந்த வெற்றி கூட செய்யறது? வெற்றி கூட சேர முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. அதான் வெற்றியை பிரேக்கப் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேக்கா. அபி பிரேக்கப்பா? நீ என்னடி சொல்ற? எப்படி இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? ஓய் நீ இங்க ஓடி இருக்கோம். ஏ அபி வெற்றி நேரம் வந்தாச்சா? ஏன் வெற்றி இப்போ வந்த? கொஞ்ச நேரம் அக்காவை ஏமாத்தலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள வந்துட்டியே. என்னடி கேட்டுட்டே இருக்கான்? அம்மா அம்மா கிட்ட என்ன சொன்னா? ஏய் உன்னதான் கேட்குறான். எவ்வளோ தைரியம் இருந்தோம் அம்மா கிட்ட இந்த வார்த்தையை சொல்லியிருப்பேன். வெற்றி இரு, அபியை திட்டாத. அபியே பாவம், இப்பதான் அவன் மனசு வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான். எனக்கு கேட்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும் வெற்றி? மனசு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தாலும் அப்படி என்ன சொல்லியிருப்போம்? ஏய் சகானா, என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ என்னமோ பேசிட்டு இருக்கான். இப்போ உனக்கு என்ன ஆச்சு? வெற்றி உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. அதுக்காக கோவப்படாத. அபியும் என்ன பண்ணுவா? அவ இடத்துல நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல. இதுக்கு தான் நான் ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னேன். ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் நான் சொன்னது சரியா புரியல. இப்ப பாத்தீங்களா இது எங்க கொண்டு வந்து விட்டுருக்கேன்னு? என்ன இவ ஒரு மார்க்கமா பேசிட்டு இருக்கான். இப்ப என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏய் என்னடி சொல்றா இவன்? அது ஒண்ணும் இல்ல. இப்ப நமக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்ததுல, அதுதான் அக்கா கிட்ட வருத்தத்தோட சொல்லிட்டு இருந்தேன். வருத்தத்தோட சொல்லிட்டு இருந்தியா? என்னமோ வேலை பண்ணி வச்சிருக்கான். சஹானா என்ன சொன்னா இவன்? என்ன சொல்லணும் வெற்றி? நடந்ததுதான் சொன்னாலே. எனக்கு கேட்டதும் ரொம்ப வருத்தமா இருந்தது. என்ன வெற்றி, அத்தை எப்படியாவது சம்மதிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அத்தை இப்படி சம்மதிக்காம போயிட்டாங்க. இதனால உங்க ரெண்டு பேரும் லவ்வுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு இப்பதான் அப்படி சொல்லிட்டு இருந்தோம். பிரேக்கப்பா? அடி வானரமே, பாவம் இவகிட்ட எப்படியெல்லாம் சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கான். ஒண்ணு சும்மா விளையாடலாமேன்னு தோணுச்சு. அதான் எப்படி இருந்தது என் விளையாட்டு? விளையாட்டு இருடி. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. வெற்றி அபி சொன்னது கேட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்காக நீங்க இப்படிலாம் இருக்காதீங்க. நீ இப்ப என்ன முடிவு எடுக்கலான்னு இருக்கா? எனக்கு உண்மையில நிறைய நம்பிக்கை இருக்கு. நீ இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு. நீ சொல்லு வெற்றி, நீ என்ன பண்ணலான்னு இருக்கா? நான் என்ன சொல்றதுக்கு இருக்கேன்? அதான் அபி மேடமே முடிவு பண்ணிட்டாங்கல்ல. அவளே முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இனி நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? பிரேக்கப் தான். வெற்றி எப்படி சொல்ற? நம்ம விளையாடுறோம்ல, அதனால அவனும் விளையாடுறான் போல இருக்கு. வெற்றி என்ன சொல்ற? எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ எப்படியாவது அபியை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சேன். நீ என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ சும்மா தானே வெற்றி சொல்ற? ஏ சஹானா, நான் ஏன் சும்மா சொல்ல போறேன்? அதான் அம்மாக்கு பிடிக்கலன்னு ஆயிடுச்சுலாம். அம்மாக்கு பிடிக்காம நான் அபி கல்யாணம் பண்ண முடியுமா என்ன? அது தப்பு இல்ல. அம்மாக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் நான் பண்ண முடியும். இவள பிரேக்கப்னு சொல்லும் போது நான் போய் இவ பின்னாடி தொங்குவ முடியும்? அதான் நானும் பிரேக்கப் பண்ணிடலாம் முடிவு பண்ணிட்டேன். என்ன அபி அப்படிதானே? வெற்றி ஏன் வெற்றி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு வெற்றி, நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணுங்க. இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி பிரேக்கப்னு சொல்றீங்க. இது கேட்க என்னாலே முடியல. நீங்க ரெண்டு பேரும் எப்படி இதை அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இரு, நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன். நீங்க அப்படியெல்லாம் முடிவு எடுக்காதீங்க. இல்ல சகானா, அம்மாக்கு பிடிக்கலன்னும் போது நம்ம எதையும் வழிகட்டாம பண்ணலாம் பண்ணக்கூடாது. அம்மாக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவன நான் விளையாடனா நீ ரொம்ப ஓவரா விளையாடுற. இருடா உனக்கு இருக்கேன். விளையாட்டு அடிய வானரமே, இதுல விளையாடணும்னு ஒரு விவஸ்தை நம்மள விளையாடிட்டு இருக்கான். இனிமே இந்த விஷயத்துல விளையாட்டுங்கிறது உன் வாயில வரக்கூடாது. அதுக்கு நான் தாண்டி உனக்கு ஏதாவது ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும். இப்ப கத்துக் கொடுக்குறேன் இரு. வெற்றி என்ன வெற்றி நீ இப்படி சொல்ற? இப்ப நீ அடுத்து என்னதான் பண்ண போற? அடுத்து என்னன்னா, அம்மாக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கழுத்துல தாலியை கட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுலயும் வேதா மம்மிக்கு யாரை பிடிச்சிருக்கோம் அவங்க கழுத்துல தான் தாலி கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். வேதாத்தைக்கா? வேதாத்தைக்கு வெற்றி அந்த ஸ்வேதாவா? கரெக்ட் சகானா, அந்த ஸ்வேதாவே தான். ஸ்வேதா சொல்லுதையே தான் நான் சொல்றேனே. சகானா சகானா தான். எவ்வளவு புத்திசாலியா இருக்க பாரு. கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிட்டேன். அப்படிமா அபி டார்லிங், என் ஸ்வேதா செல்லத்தை நீ இன்னும் பார்க்கலீங்க. பார்க்கணுமே.
ஐயோ, அப்படி ஒரு அழகு. அதை பார்த்த பார்வையிலையும் நான் சுத்தி போய் விழுந்துட்டேன்னா பாத்துக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஐ, கும்பிடு பொண்ணுதையும் குறுக்க வந்த மாதிரி என் ஸ்வேதா செல்லம் வந்துட்டானே. ஹாய் ஸ்வேதா. ஹாய் மை ஸ்வீட் ஹார்ட். வெற்றி, இப்ப இப்ப நீ என்ன கூப்பிட்ட? என்னது ஸ்வீட் ஆட்டா? வெற்றி, என்ன வெறுப்பேத்தணும்னு ரொம்ப ஓவரா போறேன்னு நினைக்கிறேன். இங்க பாருடா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஆமா ஸ்வீதா, உன்னதான் கூப்பிட்டான். ஏன் நான் உன்னை கூப்பிடக்கூடாதா என்ன? ஐயோ வெற்றி, நான் அப்படி சொல்லலாம். நீ என்னை கூப்பிடணும்னு நான் எதிர்பார்த்தேன். வெற்றி, என்னால நம்பவே முடியல. நீ தான் என்ன கூப்பிட்டியான்னு. சொல்லு வெற்றி, என்ன என்ன வேணும் வெற்றி உனக்கு? ரொம்ப ஓவரா இழிக்கிறானே. ஓ, இவதான் அந்த சீன் பேபியும். அவ மூஞ்சும் மூக்கரையும் மண்டையும் கொண்டையும் அப்படி. வெற்றி, ஸ்வீட் ஆடுன்னு சொன்னதும் பல்ல ஓவரா தான் இழிக்கிறான். இவளா பத்திக்குச்சின்னு நினைக்கிறேன். பார்த்துட்டோம், விளையாட வாடி செய்யறோம். இனிமே எப்படி விளையாடுறேன்னு நானும் பாக்குறேன். அது வந்து ஸ்வேதா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேட்டா கண்டிப்பா கிடைக்கணும். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு பாத்துக்கேன். வெக்கமா இருக்கா? என்ன கேட்க போறோம்? வெற்றி, நீ ரொம்ப ஓவரா போற வெற்றி. இது நல்லதுக்குள்ள பாத்துக்கா. என்ன நடக்குதுங்க? வெற்றி, நீ எப்படி நடந்துக்கலாம்? வெற்றி, இப்ப பேசுறதுல நீயா? Oh God, எனக்கு என்ன சொல்றதா தெரியல வெற்றி. Really I'm surprised. சொல்லு வெற்றி, உனக்கு என்ன வேணாலும் கேளு, கண்டிப்பா நான் கொடுப்பேன். என்ன வேணும் வெற்றி? 4 விளக்க மரம், 2 செருப்பு வேணும் மாமா, கொடுக்குறீங்க? அது வந்து ஸ்வேதா, அது என்னன்னா வெற்றி, நீ கூச்சப்படாம கேளு, எது வந்தாலும் கண்டிப்பா கொடுப்பேன். அது ஒண்ணும் இல்லைங்க, அவருக்கு 4 விளக்க மரம் வேணும் மாமா. வீடு போட்டுறதுக்கு விளக்க மரம் தேஞ்சு போச்சாமா, வாங்கி கொடுக்குறீங்களா? எரியுது. இப்படிதானே எனக்கு எரிஞ்சிருக்கோம். என்ன நல்லா இருக்குல்ல? படி. என்ன டிஸ்டர்பன்ஸா இருக்கா? கே, who are you? ஓ, நீ தான் இந்த வீட்டோட சர்வெண்டா? நான் வந்ததுல இருந்து யார் சர்வெண்ட் தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். நீ தான் சர்வெண்டா? ஸ்வேதா, 1 செகண்ட் வெற்றி. ஏய், பார்க்கறவங்க எல்லாம் கணக்கு சர்வெண்ட் மாதிரி தான் இருக்காங்க. இவளுங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் இவளுங்க. நானும் வந்து சர்வெண்ட் யாருன்னு தெரியாம ரொம்ப திணறிட்டு இருந்தேன். இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன். நீ பாரு, எனக்கு ஜூஸ் வேணும், கொஞ்சம் ஜூஸ் போட்டு போட. அப்புறம் இன்னொரு விஷயம், நானும் வெற்றி இப்படி பேசும்போது குறுக்கில் வந்து இப்படி நின்றுட்டு இருக்காதா? ஓகேவா? டீசெண்டாக நகர்ந்து போகணும். மற்ற நியூசன்ஸ் நிற்கிற மாதிரி நீயும் நின்றுட்டு இருக்காதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி வெற்றி, இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்போது உனக்கு டென்ஷன் ஆகுது நல்லாவே தெரியுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் வீட்டு சர்வெண்ட்டுக்கலாம் அத்தை நிறைய இடம் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் சில நியூசன்ஸ்லாம் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. ஏய், இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நீ பாட்டுல வாய்க்கு வந்தபடி பேசிட்டே இருக்கான். என்ன சொன்ன? சர்வெண்டா? யார் இங்க சர்வெண்ட்? அவங்கதான், அது அவங்க நிற்கிறாங்களா உன் பக்கத்துல, அவங்க இந்த வீட்டோட சர்வெண்ட் தானே. பார்க்குற லுக்கெல்லாம் அப்படி தானே இருக்கேன். ஏன் வெற்றி, நான் எதாவது தப்பா சொல்லிட்டேன்னா என்ன? ஏய், உன்கிட்ட வாயில சொல்லக்கூடாது. யாரு என்ன பண்றேன்னு? அபி, இங்க வா. இங்க வாடி. முறைச்சது போதும், நம்ம சண்டையை அப்புறம் வச்சுப்போம். இங்க வா. என்ன நடக்குதுங்க வெற்றி? என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒரு சர்வெண்ட் கூட. ஏய் ஸ்வேதா, வாய மூடு. நான் கொஞ்சம் பொறுமையா இருந்தா ஓவரா பேசிட்டு போறேன். சர்வெண்டா? ஏய், இவளை பார்த்தா உனக்கு சர்வெண்ட் மாதிரியா தெரியுதா? இவ யார் தெரியுமா? என் அண்ணியோட தங்கச்சி. எனக்கு ஒரு வகையில முறை பொண்ணு. அதான பார்த்தேன். வெற்றியாவது அபி என் வீட்டு ஏதாவது 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒண்ணுமா விளையாடி இருக்கீங்க. அதான் வெற்றி எதை ப்ளே பண்ணணும்னா இப்படி பண்ணிருக்கேன். அபி, உனக்கு இது தேவைதான். வெற்றி, அதுக்கு ஓகே இருந்துட்டு போட்டோம். அதுக்காக நீ இப்படி அவங்க தூள் மேல கையை போட்டுக்கிட்டேன், இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அதான் சொல்றேன்ல, இவன் எனக்கு ஒரு வகையில முறைன்னு. என் முறை பொண்ணுக்கிட்ட நான் எப்படி வேணாலும் நடந்துப்பேன். நீ அது கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏய் அபி, இங்க பாருடி. என்னத்த சொன்ன? உன்னை பார்த்தா முழுசா கோவம் கூட பட முடியலடி. மூஞ்ச பாரு நல்லா. ஏய், கொஞ்சம் ரூம் வரைக்கும் வந்துடுவா, உன்கிட்ட பேசணும். அது வந்து என்ன நடந்துட்டு இருக்கீங்க வெற்றி? இந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளவு க்ளோஸ் ஆமா? அப்போ வெற்றிக்கு இந்த பொண்ணுக்கும் ஆண்டி வேதா ஆண்டி. பயப்படாதடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேடம் விளையாடுனீங்களா? நானும் உங்ககிட்ட விளையாடணும்ல. உள்ள வாடி, ஏன் விளையாட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சீக்கிரமா.